வெல்கம் டு டியூஎஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரம் சீரிஸோட சீசன் 2 எபிசோட் 2ஓட ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பாய்டு வந்து ஒரு இடத்துல ட்ராப் ஆகி இருந்திருப்பார். ஸோ அவருக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கயிறை போட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ பாய்டுமே கயிறை பிடிச்சி மேலே ஏறி வந்து பார்த்தா ஒரு வயசானவர் ரொம்ப ஒரு கொடூரமான நிலைமையில், அதாவது அந்த எலும்புந்தோடுமான்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் ஒரு வயசானவர் வந்து ஒரு செயினில் லாக் பண்ணி நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்த்துட்டு பாய்டுக்கு வந்து ஒரே என்ன சொல்கிறது, யாரா எப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு பேனிக், ஒரு பயம் எல்லாமே தான். ஸோ அப்போ தான் வந்து அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடக்கிற ஒரு கான்வர்சேஷன். அப்போ தான் அவரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தா மார்ட்டின். ஸோ அவருமே வந்து ஆல்ரெடி ஒரு நேவியில் வந்து ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான். அவருமே வந்து இந்த டவுனுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. ஸோ நீங்கள் இங்கே எத்தனை நாளாக இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு தெரில, நான் வந்து இங்கே ரொம்ப வருஷம் ஆச்சு, நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது தான், நான் வந்து அந்த ஃபாரவே ட்ரீ வழியாக தான் வந்தேன். ஸோ மறுபடியும் அந்த ட்ரீயை பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த ட்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம், இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம எங்கேயுமே போக முடியாத மாதிரி ஸ்டக் ஆகிப்போம். அதே மாதிரி இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரவே ட்ரீக்குள்ளே ட்ராவல் பண்ணி அங்கே இருக்கிற ஒரு ஜந்துங்கிட்ட மாட்டி, ஸோ அவங்க தான் வந்து இந்த ஆளை இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கே வந்து கொண்டு வந்தது. ஸோ அப்போ பாய்டுமே கேட்குறாப்புல, யார் இந்த ஜந்துக்கள் எல்லாம் வருவானுங்களே அவனுங்களாம் அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் வந்து சும்மா தான், இன்னும் அதோட பயங்கரமான நிறைய விஷயம் இருக்குது, டவுனெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது, இங்கே இந்த ஜந்துக்களோட இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த மார்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா என்னை கொன்று அப்படின்னு சொல்கிறாரு. பட் நம்ம பாய்டுமே வந்து ஒரு ஆர்மியில் ஒர்க் பண்ண ஒருத்தர் தான். ஸோ இவருமே வந்து ஒரு நேவி அப்படிங்கும்போது சோல்ஜர் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், இப்படியெல்லாம் விட்டுட்டெல்லாம் யாரும் போக மாட்டாங்க, ஸோ நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி. ஸோ பாய்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, இன்னுமே அந்த லீடருக்கான அந்த ஒரு பர்சனாலிட்டியை வந்து காட்டுறாரு. அப்படியே வந்து நம்ம டைனருக்கு வந்து அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே வந்து இருட்டிருச்சுல்ல. ஸோ அந்த பஸ் பீப்புள் எல்லாமே வந்து அந்த டைனருக்குள்ளே தான் வந்து எல்லாமே இருக்காங்க. ஸோ டோனா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறா, இந்த மாதிரி இதெல்லாம் விஷயங்கள் நடக்குன்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற பஸ்லேருந்து வந்தவங்க யாருமே வந்து நம்பலை, நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குன்னே தெரியாது. அது ஒருத்தர் ரெண்டு பேராக இருக்கும்போது அது ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். பட் ஒரு 20 பேர் 10 பேருங்கும்போது அந்த க்ரௌட் கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே. பட் டோனாமே வந்து சொல்கிறேன், நீங்கள் இங்கே ஒரு ராத்திரி இருந்து பாருங்கள், உங்களுக்கு அடுத்த நாள் எல்லாமே வந்து தெரிஞ்சிடும், வெடிகிற வரைக்கும் தயவு செஞ்சு கையை காலை வச்சுட்டு சும்மா இருங்கன்னா, வெளியே மட்டும் போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து டோனா வந்து சொல்கிறாங்க. பட் அது யாருமே நம்புற மாதிரி இல்லை. அப்போ தான் டோனா இன்னொன்று மென்ஷன் பண்ணுவோம், என்னென்னா நீங்கள் வந்து அந்த ட்ரீயை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து டோனா வந்து போடுவாள். ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த டவுனுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த மரத்தை பார்ப்பாங்க, அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பயங்கர ஒரு ஷாக்கு. ஸோ நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே மறுபடியும் போனோம் அப்படின்னா, அந்த ஜந்துக்கள் வந்து பூமிக்கடியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே, ஒரு பேஸ்மெண்ட்டில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களே. ஸோ அங்கேருந்து நம்ம விக்டரும் தபிதாவுமே வந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஸோ இப்போ அவங்க வெளியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. அது ஆக்சுவலாக அது விக்டரோட இடம், அது ஒரு கண்டெய்னர் மாதிரியான ஒரு இடம். ஸோ அது வந்து அவனோட ஒரு ப்ரைவேட் இடம் மாதிரி. ஸோ அங்கே வந்து அவனோட திங்ஸு, பொம்மை, டிராயிங்ஸ் எல்லாமே வந்து ஸ்நாக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வச்சுருக்கான். ஸோ அங்கே வந்து தபிதாவை வந்து கூப்பிட்டு போய் ஒரு மாதிரி சேஃபாக ரெண்டு பேரும் இப்போதைக்கு சேஃபாக வந்து இருக்காங்க. டைனர் பக்கம் வந்தோன்னா நம்ம கிறிஸ்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிருப்பா. ஸோ அந்த என்கேஜ்மெண்ட்டான அந்த பொண்ணு, அவள் பேர் வந்து மேரி. ஸோ அவளுமே வந்து டவுனுக்கு வந்துட்டா. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வந்து அந்த கான்வர்சேஷன், அதாவது நம்ம ரெண்டு பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, உன்னை 6 மாதமாக தேடிட்டு இருக்கோம், எங்கே போனேன் அப்படின்னே தெரில. ஸோ கிறிஸ்டி வந்து இந்த டவுனுக்கு வந்து 6 மாதம் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் மேரி வந்து ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுவாள், நீ வந்து இங்கே தான் இருக்க, ஆனால் நீ ஏன் என்னை வந்து பார்க்க வரல, இவங்கெல்லாம் யார், ஆக்சுவலாக அவங்க கிளம்புன இடத்துலேருந்து இந்த டவுனுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours ஆகிருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வந்து மேரி வந்து மென்ஷன் பண்ணுவாள். அதாவது இங்கேருந்து என்னை பார்க்க வரதுக்கு உனக்கு 2 hours தான் ஆக போகுது, நீ ஏன் வரல, இதெல்லாம் என்ன ஏதாவது ஒரு லூசுத்தனமான கேங், அதெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேரிக்கு வந்து கிறிஸ்டி மேலே பயங்கர கோவம். பட் கிறிஸ்டியுமே வந்து அதை லைக் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறான், நீ நினைக்கிற மாதிரி இங்கே இடம் கிடையாது, இங்கேருந்து யாருமே வெளியே போக முடியாதுன்னு சொல்லிட்டு கிறிஸ்டியுமே வந்து லைக் நம்ம மேரியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறா. பட் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து பயங்கர ஒரு எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டு தானே. இப்போ நம்ம அந்த பாய்டு பக்கம் போனோம் அப்படின்னா, ஸோ பாய்டு வந்து பார்த்திங்கன்னா மார்ட்டினும் பாய்டும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பாய்டு வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கான், அவன் எப்படியாவது இந்த சைல்ட்லேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசிக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த மியூசிக் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பொட்டிக்குள்ளே சின்னதாக ஒரு பொம்மை வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஆடுற மாதிரியா ஒரு விஷயத்தை வந்து காட்டியிருப்பாங்க, மியூசிக் பாக்ஸ் மாதிரி. ஸோ அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. டக்குன்னு நம்ம மார்ட்டினுக்குமே வந்து கண்ணெல்லாம் பெருசாகுது, பாய் நீங்கள் இருக்காத,
இந்த மியூசிக் ஸ்டாப் ஆச்சுன்னா லைக் என்ன நடக்குன்னே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருமே வந்துடுவாங்க, நீ தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி என்னை கொன்றுங்கிற மாதிரியான விஷயத்தையுமே வந்து மார்ட்டின் வந்து சொல்கிறாரு. பட் பாய்டு வந்து விட்டுட்டு போகிற மாதிரி எண்ணமே கிடையாது. உங்களை நான் இங்கேருந்து காப்பாற்றிட்டு தான் நான் போவேன் அப்படிங்கிற ஒரு ஒத்த காலில் வந்து பாய்டுமே வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம அப்படியே டவுனு பக்கம் வந்தோம் அப்படின்னாலுமே ஜூலி வந்து அவங்க அப்பா வந்து அந்த வீட்டுக்குள்ளே அந்த இடிஞ்ச வீட்டுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கார்ல என்ன ஆகுமோன்னு. ஸோ ஜூலிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப கவலை. அது மட்டும் இல்லாமல் நம்ம டோனாவும் நம்ம கென்னியுமே வந்து ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கேட்டு கொஞ்சம் பேர் தான் வந்து டைனருக்குள்ளே வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சில மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே செதறி வந்து ஓடிட்டாங்க. ஸோ அவங்கள துரத்திட்டு தான் வந்து ஃபாத்திமா துரத்திட்டு எலிசனுங்கிற மாதிரி துரத்திட்டு ஓடிட்டு இருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இருட்டு ஆயிடுச்சு. ஸோ ஃபாத்திமாவுக்கு வந்து என்னென்னா ஆல்ரெடி ஒரு கேரக்டர் வந்து எல்லாருமே இங்கே சந்தோஷமாக இருக்கணும், இருக்கிற இடத்துல சந்தோஷமாக இருக்கணும். பட் நிறையா உயிர் போகுதுங்கிறது ஃபாத்திமாக்குமே வந்து ஒரு கவலை தான். ஸோ அவளுமே வந்து தயவு செஞ்சு இங்கே வாங்க, வெளியெல்லாம் இருக்காதீங்க, இவங்கெல்லாம் கொண்டுருவாங்கன்னு சொல்லும் போது அங்கே இருக்கிற பஸ் பீப்புள் எல்லாமே வந்து யாருமே நம்பவே இல்லை. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம எலிஸ் வந்து ஃபாத்திமாவை இழுத்துட்டு உள்ளே போயிட்டான். அப்போ தான் வந்து அந்த ஜந்துக்கள் இருக்குல்ல, அதான் சிரிச்ச மூஞ்சிங்க, இந்த சிரிச்ச மூஞ்சிங்க வந்து எந்த அளவுக்கு ட்ரிகர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த சீனில் வந்து பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து ஃபாத்திமா வந்து எப்போவுமே ஒரு கூலான ஒரு கேரக்டர் தான் அவள். ஆனால் அந்த சிரிச்ச மூஞ்சிங்க வந்து ஃபாத்திமாவை அப்படி வெறுப்பேற்றும். நீ ஏன் உள்ளே இருக்க, வெளியே வா, நம்ம ஜாலியாக இருக்கலாங்கிற மாதிரி அந்த அளவுக்கு வெறுப்பேற்றும். உண்மையாகவே பார்த்தா நமக்கே வந்து அந்தளவுக்கு கோவம் வரும். கோவம் வந்து அப்படியே மூஞ்சிலேயே குத்தலான்னு கூட தோணும். பட் அதுதான் அவங்க ட்ரிக்கு, எமோஷ்னலாக தூண்டி விட்டு நம்மளை வெளியே வர வச்சு நம்ம சோழியை முடிச்சுட்ருவாங்க. பட் எலிசுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபாத்திமாவை வந்து கன்வின்ஸ் பண்ணுற, ஃபாத்திமாவுக்கு வந்து தாங்கவே முடியல. அந்த ஜந்துக்கள் எல்லாமே வந்து தப்பிச்சு போன மக்களை வந்து கொல்ற சத்தம் வந்து லைக் ஃபாத்திமா காதில் கேட்குது, ஃபாத்திமாவுக்கும் முடியல. பட் எலிஸ் வந்து ஃபாத்திமா வந்து கண்ட்ரோல் பண்ணியும் வந்து வச்சுட்டான். இப்போது ஆல்ரெடி வந்து நம்ம அந்த கொலாப்ஸான வீட்டுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிம்மு, டாம், அப்புறம் பிரிக்குங்கிறது அந்த பஸ்ஸிலேருந்து காப்பாற்றுறதுக்காக வந்த பையன். ஸோ இவங்க 3 பேருமே அடியில் தான் வந்து ட்ராப் ஆகியிருப்பாங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பிரிக்குக்கு வந்து அந்த வீடு கொலாப்ஸ் ஆகி விழுந்ததில் உடம்புல பயங்கரமாக அடிபட்டு அவன் ஃபைனலாக இறந்துடுறான். டாமுக்குமே வந்து ரொம்ப சங்கடமாக போயிடுது. டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது பார்த்தா அந்த ஜந்து வந்து டாமியுமே வந்து முடிச்சு தள்ளிடுது. ஸோ அந்த சவுண்ட் எல்லாமே வந்து டைனருக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே கேட்குது. குறிப்பாக வந்து ஜூலினால் ஏற்றுக்கவே முடியல. லைக் எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவளுமே வெளியே போக ட்ரை பண்ணுறா, ஆனால் எதுவுமே முடியல. ஸோ இந்த டயத்தை யூஸ் பண்ணி நம்ம மொட்டை கேரக்டர் மொட்டை என்ன பண்ணுறான் அப்படின்னா, நான் வெளியே போய் காப்பாற்றுறேன்டா, நீங்கள்லாம் யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னியோட துப்பாக்கி எடுத்து கென்னி தலையிலேயே வச்சிட்றான். ஸோ டோனாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கன் எடுத்துகிட்டு அவனுமே மொட்டையை பாயிண்ட் பண்ணி நிற்கிறான். இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மொட்டைக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நீ பொறுமையாக இருடா, காலையில் வரைக்கும் பொறுமையாக இருடா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அங்கே கத்திரியில் நான் போய் காப்பாற்ற போகிறேன், என்கிட்ட தான் துப்பாக்கி இருக்குன்னு துப்பாக்கியெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது, வேலைக்காக இருந்தால் நாங்கள் தான் பண்ணியிருக்க மாட்டோமா, கொஞ்சம் அமைதியாக இருன்னு கேட்கும்போது மொட்டை வந்து அடங்கவே இல்லை. நீ எப்போ நீ வெளியே விடலை அப்படின்னா நான் கென்னியை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லும்போது டோனாவோட கேரக்டர் வந்து அங்கே காட்டியிருப்பாங்க. நீ இங்கேருந்து வெளியே போக முடியாது, நீ கென்னியை கொல்ற அப்படின்னா நான் உன்னை கொன்றுவேன், அவ்வளோதான், கென்னி உயிர் போனாலும் பரவாயில்ல, உன்னை நான் அந்த கதவை திறக்க விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு டோனா வந்து பயங்கர ஸ்டபானாக இருப்பா. ஏன்னா டோனாக்கு தெரியும் அந்த கதவை திறந்தா வேலை முடிஞ்சுது, அங்கே டைனருக்குள்ளே இருக்கிற ஒரு 20 பேருமே வந்து காலி. ஓகே, ஆனால் அந்த மொட்டைக்கு புரியல. ஸோ ஃபைனலாக எப்படியோ டோனா வந்து அந்த மொட்டை தலையில் ஒன்று அடித்து துப்பாக்கியை வாங்கி அந்த மொட்டையை கொண்டு போய் ஓரமாக கொண்டு போய் சேர்த்திட்டாங்க. இப்போ மார்ட்டின் அந்த இடத்துக்கு போனால், இப்போ மார்ட்டினும் வந்து பாய்டுமே வந்து மார்ட்டினை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது எப்படியோ ஒரு கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா ஒரு கையில் இருக்கிற சங்கிலியை வந்து உடச்சாச்சு. ஸோ அப்போ வந்து அவன் கையை நோட்டீஸ் பண்ணும்போது தான் தெரியுது அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஒரு புழு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து அவன் உடம்பு ஃபுல்லாக ரன் ஆகிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு பாய்டுக்குமே வந்து ஷாக்கு. மார்ட்டினுமே வந்து ஒரு மாதிரி குறுகுருன்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நகத்தை யூஸ் பண்ணி பாய்டோட கையில் வந்து கிழிச்சு பாய்டுக்குமே ரத்தம் வருது. ஸோ அதில் வந்து அவனோட கையை வச்சு மை பிளட் இஸ் யுவர் பிளட் நவ் அப்படின்னு சொல்லிட்டு மார்ட்டின் வந்து மண்டையை போட்டுறான். ஸோ பாய்டுக்கு வந்து என்னென்னே புரியல. ஸோ நம்ம இங்கேருந்து தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு அந்த ஒரு கதவு வெளியே வரான். அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங்கே காணாமல் போயிடுது. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா அவன் நடு காட்டுக்குள்ளே ஒரு இடிஞ்ச பில்டிங், அந்த பில்டிங் இடிஞ்சால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல நடு காட்டுக்குள்ளேயே தான் இருக்கா. அந்த பில்டிங்கே காணும், அந்த மார்ட்டினையும் காணும். இப்போ அவன் வந்து என்ன பொருளே தெரியல, அந்த காட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாய் வருது. இந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா பாய்டு வந்து டெய்ல்ஸ்மேன் எடுக்கிறதுக்கு காட்டுக்குள்ளே போய் மாட்டிப்பான்ல, ஸோ அப்போ வந்து ஒரு டாக் ஒன்று வரும் தெரியுமா. ஸோ அதே டாக் வந்து திரும்ப வந்து பாய்டை பார்க்க வருது. ஸோ அந்த நாய் வந்து பார்த்திங்கன்னா
நம்ம பாய்டை வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து கைட் பண்ணிகிட்டே போகுது. திடீர்னு பார்த்தா ஒரு டைமில் அந்த நாய் காணாமல் போயிடுச்சு. ஆனால் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜந்துக்கள் எல்லாமே வந்து வெளியே வருது. ஸோ நம்மால் வந்து இந்த தீப்பந்தத்தை எல்லாம் அணைச்சிட்டு அவன் அந்த ஜந்து எங்கே போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு விஷயத்தையும் காட்டுறாங்க. பாய்டுக்கு வந்து விஷன் சரியாக தெரியல, அதாவது அவனுக்கு கண்ணு சரியாக தெரியல, அவன் உடம்பு வந்து ஏதோ அவங்ககிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. என்ன நடக்குதுன்னே அவனுக்குமே வந்து ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக ஹெல்த் வந்து கொஞ்சம் மோசமாயிருச்சு பாய்டுக்கு. அப்புறம் அப்படியே பாய்டு வந்து பாய்டு வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு இடத்துக்கு வரான். அது என்ன இடம் அப்படின்னா நம்ம விக்டரும் தபிதாவும் இருக்கிற கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது நம்ம விக்டரும் தபிதாவும் உள்ளே தான் இருக்காங்க. ஸோ பாய்டுமே வந்து உள்ளே வர ட்ரை பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட டைல்ஸ் மேனுமே இருக்குது. ஸோ அவங்க எப்படி பார்த்தாலும் சேஃப் தான். ஸோ அப்படியே அவங்க பாய்டுமே வந்து உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து ஓடிட்டு வரான். யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்ஜின், அதாவது அதான் அந்த குண்டு பையன். இந்த பஸ்ஸில் வரும்போது அவனுக்கு வந்து ஒரு விஷன் கிரியேட் பண்ணி ஒரு ரகலை பண்ணிட்டு இருந்தான்ல, வலிப்பெல்லாம் வந்தது, அந்த எல்ஜின், அவன் பேர் எல்ஜின். ஸோ எல்ஜினுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே தான் வர ட்ரை பண்ணுறான். பட் பாய்டு தபிதா யாருமே அலோவ் பண்ணல. இவன் வந்து ஒரு வேளை மான்ஸ்டராக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஏன்னா மான்ஸ்டர் எல்லாமே எல்ஜினை துரத்திட்டு வரதை பார்த்துட்டு சரிவா உள்ளே வா போகலான்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் சாத்திட்டு பாய்டு வந்து விசாரிக்கிறான். நீ யாரா நீ அப்படின்னு சொல்லும் போது, இல்லை நாங்கள் இந்த டவுனுக்கு வந்து பஸ்ஸில் வந்தோம் அப்படிங்கிறான். பஸ்ஸில் வந்தையா அப்படின்னு சொல்லிட்டு பாய்டுக்குமே வந்து ஷாக். ஸோ அடுத்த நாள் அப்படியே வந்து விடியுது. ஸோ நம்ம அந்த ஜூலி வந்து ஆல்ரெடி எங்கள் அப்பாவை காணோம், எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு கதறிட்டு இருந்தால. ஸோ அப்படியே விடிஞ்சதுக்கப்புறம் அவங்க எல்லாம் போய் அந்த கொலாப்சன் ஹவுஸை வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா டாம் அந்த வீட்டுக்கு வெளியே எடுத்து ஒரு நாய் குதற மாதிரி குதறி வச்சுருக்காங்க. இதை வந்து அந்த பஸ் பீப்புளுமே வந்து பார்க்குறாங்க. அந்த பஸ் டிரைவர் அம்மா இருக்குல்ல, அந்த அம்மா, அந்த பஸ்ஸில் வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, ஓ நம்ம வெளியே போயிருந்தோம்னா சிக்கி சின்னாமண்ணா ஆயிருப்போண்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஜிம்மு வந்து உயிரோடு இருக்கானா இறந்துட்டானு தெரில. ஸோ ஜூலி போய் அதையுமே செக் பண்ணுறா. நல்ல வேலையாக அவங்க அப்பா வந்து உயிரோடு தான் இருக்கார். ஸோ இப்போ அந்த பீப்புள் எல்லாமே வந்து சேர்த்து இப்போ ஜிம்மை வந்து வெளியெடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த பஸ் டிரைவர் வந்து அந்த பஸ்ஸுக்குள்ளே போய் பார்க்கும்போது தான் இன்னொரு விஷயம் தெரியுது. அந்த பஸ்ஸுக்குள்ளே 2 வயசானவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவங்களையுமே வந்து பஸ்ஸுக்குள்ளே பூந்து அந்த சிரிச்ச மூஞ்சிங்க குதறிடுச்சுங்க. ஸோ பஸ் டிரைவருக்குமே வந்து பயங்கர ஷாக்கு. இப்போ அப்படியே வந்து நம்ம அந்த கண்டெய்னர் பக்கம் வந்தோம்னா பேரலாக அங்கேயுமே வந்து விடியுது. சரி எல்லாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் புறப்படும் போது எல்ஜின் தான் ஒரு விஷயத்த சொல்கிறா. ஒரு ஹவுஸ் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சுங்க. என்ன ஹவுஸ் அப்படின்னு கேட்கும்போது அது நம்ம தபிதாவோட ஹவுஸ் தாங்கிற மாதிரி எல்ஜின் சொல்ல, தபிதாக்குமே வந்து பயங்கரம் பதட்டம் வந்து அவளுமே அந்த டவுனை நோக்கி ஓடுறா. ஸோ விக்டரோ எல்ஜின் நம்ம பாய்டு எல்லாமே வந்து கிளம்பும்போது பாய்னால் வந்து அவன் உடம்புல ஏதோ ஒன்று இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறான். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பாய்டு ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம விக்டர் வந்து அதை ஏதோ ஒரு மாதிரி கெஸ் பண்ணுறான். பாய்டு வந்து அவன் கையில் பார்க்கும்போது நம்ம மார்ட்டினோட உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு மாதிரி ஒரு விஷயம் ஓடிட்டு இருந்ததில்ல, இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது பாய்டோட உடம்புலையுமே வந்து ஓடுது. பாய்டுமே அதை பார்க்குறான். அப்படியே கேஷுவலாக பார்க்கும்போது விக்டருமே அதை நோட்டீஸ் பண்ணுறான். பாய்டுக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விக்டருமே வந்து அதை நோட்டீஸ் பண்ணிட்டான். அதாவது நோட்டீஸ் பண்ணுறதை விட பாய்டுக்கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் விக்டருக்கு வந்து தெரியுது. ஸோ விக்டருமே நம்ம பாய்டுமே வந்து விக்டரை பார்த்துட்டு, விக்டர் கதவை சாத்திட்டு வாடா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு எபிசோடில் வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.